அண்ணே முதலாளி வராருண்ணே. என்னையா நீ பாட்டுக்கு நிக்கிற? வரிசையா எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் முதலாளி? என்ன செய்யணுமா? எதுக்காக வந்த? முதலாளி பதில் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில். என்ன செய்யறதுக்காக வந்திருக்க? வேலை செய்யத்தான். வேலை செய்யணும்னு தானே வந்த. அப்ப என்ன வேலைன்னு கேக்குற? நக்கலா? அப்படி இல்லை முதலாளி, என்ன வேலை செய்யணும்னு தெரியல. கலெக்டர் வேலை. உன்னை பாக்குறதுக்காக மகஜரோட பொதுமக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை படிச்சு பார்த்து கையெழுத்து. என்னையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கம்முன்னு நிக்கிற. நெசமாலுமே கலெக்டர் உத்தியோகத்துக்கு போகணும்னு நினைப்பா? என்ன செய்யணும் முதலாளி? என் வாயே உத்து பார்த்துக்கிட்டியா? இது என்ன மாவு மில்லு? இங்க என்ன வேலை செய்யணும்னு உனக்கு தெரியாதா? தெரியாம தான் கேட்கிறேன் முதலாளி. எது கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு மட்டும் தயாரா இருக்க. மன்னிச்சுங்க முதலாளி, என்ன வேலை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் அதன்படி செஞ்சிருவேன். மாவு மில்லு வேலைக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அங்க 6 மாசம் கோர்ஸை முடிச்சுட்டு தான் எல்லாரும் இங்க வேலைக்கு வர்றாங்க. நீயும் போய் படிச்சுட்டு வந்துரு. யோ, என்னையா மரம் மாதிரி நிக்கிற? இப்படிதான் டிசிப்ளின் இல்லாம இருக்கிறதா? ஒரு வேலைக்கு போகும்போது அது என்ன வேலை, அந்த வேலையை எப்படி எல்லாம் செய்யறதுன்னு தெரிஞ்சிட்டு வர்றது இல்லையா? இப்படித்தான் வெறுங்கைய வீசிட்டு வருவியா? பரீட்சை எழுதணும்னா படிச்சுட்டு போறோம். கல்யாணம் செய்யணும்னா அந்த பொண்ணை போய் பார்க்கறோம், அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறோம். ஆனா வேலைக்கு போறதுனா மட்டும் வேஷ்டியை உதறி மடிச்சு கட்டிக்கிட்டு 2 கையையும் வீசிக்கிட்டு வந்துருவீங்க. என்ன மாதிரி ஒரு இடியட் பாகல் வச்சிருக்கிற மில்லுல உங்களுக்கு வேலையும் சொல்லி கொடுத்து கை நிறைய சம்பளத்தையும் அள்ளி கொடுக்கணும் இல்ல? காசை வாங்கி கல்லால போட்டு ஹாயா உட்காந்துருக்கலான்னு நினைக்காத. இந்த வரிசையில வச்சிருக்காங்க பாரு பையு பக்கெட்டு, அதெல்லாம் அதுல இருக்கிறதெல்லாம் வாங்கி மிஷின்ல கொட்டி மாவை அரைச்சு கொடுத்து காசை வாங்கி கல்லால வை. மச மச நிக்காத. சீக்கிரம் வேலையை பாரு. சுவிட்ச் எங்கடா இருக்கு? இதானே. ஐயோ தம்பி, என்ன இது? காசோட தூக்கி மிஷின்ல போட்டு விட்டீங்க. என்ன இது அநியாயம்? டேய் என்னடா மிஷின் நின்னு போச்சு? டேய் என்னாச்சுடா? டேய் ஏமா காசு இருக்கு முன்னாடியே சொல்ல கூடாது? யோ யோ என்னையாச்சு? ஏன் மிஷின் காசோட தூக்கி போட்டுட்டாரப்பா. அட பாவி, உனக்கு அறிவு இருக்காடா? இவ்வளவு அவசரமா வளர்ந்திருக்கிய, காசோட யாராவது மிஷின்ல கொட்டுவாங்களா? அதுல காசு இருக்குன்னு எனக்கு. பதில் பேசாதடா. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. இன்னைக்கு தான் முத நாளா வேலைக்கு வந்தேன். வந்த உடனே முத காரியமா மிஷினை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். டேய், இதை நான் ரிப்பேர் பண்றதுக்கு யாரோட தாலியை ஆக்குறது? ஒரு மண்ணுக்கு லாய்க்கு இல்ல. நீ எல்லாம் எதுக்கு நான் வேலைக்கு வர? பாருடா, இப்ப பாரு. இதெல்லாம் முதல்ல பாக்குறதுக்கு என்ன கபோதிப்ப என் கழுத்தை அறுக்கிறதுக்குனே வந்திருக்கான். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க முதலாளி. எப்படிடா மன்னிக்கிறது? என் காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி உன்னை 4 அடி அடிச்சுட்டு மன்னிச்சிருன்னு சொன்னா மன்னிச்சிருவியா? பொசகட்ட பயல. எவன் விட்டு பணண்டா போச்சு? யார் விட்டு கணக்காடா அந்த மிஷினை ரிப்பேர் பண்றது? எந்த கணக்குலயா? காந்தி கணக்குல. ஏய் என்ன? யோ போயா, நீ ஒரு ஆளுன்னு நீ வசதி இருந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை இங்கே உள்ள ஓட்டு அரைச்சிருந்துருக்கேன். என்னடா பேசுற? இன்னொரு தடவை டாப் போட்டு பேசுன அரைஞ்சு பல்லுகள்லாம் பேத்து விடுவேன். ஏயா உங்கள்கிட்ட வேலைக்கு வந்தா பொண்டாடி நடத்துற மாதிரி நடத்துவியா? நானும் 4 பேரை வச்சு வேலை வாங்கினவன் தான்யா. முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்க. ஆமா, மிலிட்டரியில நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சப்பாத்தியை சுட்டு பிச்சு பிச்சு தின்னுக்கிட்டு இருந்தியா? எத்தனை தடவையா கேட்டேன்? எத்தனை தடவை கேட்டேன் எப்படி வேலை செய்யறது, எப்படி வேலை செய்யறதுன்னு? அப்பெல்லாம் விட்டு இப்ப என்னமோ அது போச்சு இது போச்சு லவலிவன் கத்திக்கிட்டு யார்கிட்ட பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? போயா, நீ மிலிட்டரி போகும்போது எல்லா வேலையும் கத்துக்கிட்டு தான் போனியா? சொல்லு, எல்லா வேலையும் கத்துக்கிட்டு தான் போனியா? உன்ட்ட வேலைக்கு வந்தா என்ன பேசுறியா? முதல்ல நீ வெளியே போடா. போயாங்க, உன்ன மாதிரி ஒரு அரலூஸ்ல வேலை பாக்குறதுக்கு குரங்கு வித்த காட்டி நான் பொழைச்சிட்டு போயிருவேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவியா? கண்ணு முடிய நோண்டிடுவியா? இது எல்லாத்தையும் நான் ஒன்னா பண்ணிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க.
அட என்ன மாமா இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க. வேலை ரொம்ப ஜாஸ்தியா? பசி வேற. நீங்க தான் மத்தியானம் சாப்பிடறதுக்கே வரலையே. மத்தியானம் சமைச்சதெல்லாம் அப்படியே மீண்டு போச்சு மாமா. அது பழசாச்சு, நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்காக நான் சூடா ஆக்கி வச்சிருக்கேன். நீங்க போய் கை கால அழுவிட்டு சாப்பிடுவாங்க. மாமா நாளையில இருந்து நான் சமைச்சு உங்களுக்கு மத்தியானத்துக்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி வைக்க போறேன். ஆமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடல சரி, தினம் மத்தியானத்துல சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வெளியில சாப்பிட்டா காசு ஆகும்ல. இத பாருங்க, நாளையில இருந்து 4 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு சமைக்க போறேன். அதான் ஒரு மண்ணு வேணும்னு சொல்றேன்ல. ஏன் மாமா? வேலைக்கு போனாதானே அதெல்லாம். இனிமே நான் வேலைக்கு போகல. ஏன் மாமா எதுக்காக அப்படி சொல்றீங்க? ரைஸ் மில் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். என்னால இனிமே இங்க போக முடியாது. உங்களுக்கு என்ன வேற கலெக்டர் உத்தியோகமா தருவாங்க? ஏய் சும்மா இரு. அந்த முட்டா பையன் முதலாளி ஏதோ அரடு உதர் போட்ட பொடி பையில திட்ட மாதிரி திட்டான். என்னால எப்படி வேலை பார்க்க முடியும்? அட பாவி மனுஷா, ஏன் இப்படி ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு வந்து தினம் என் தலையில நெருப்பள்ளி கொட்டுறீங்க? ஏன் இப்படி செய்யறீங்க? அந்த ஊர்ல போய் பாருங்க, அவன் மூட்டை தூக்குறான், வண்டி இழுக்கிறான். பொண்டாட்டி குழந்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக கால் வயிறு கஞ்சியா இருந்தாலும் மான ரோஷத்தோட குடிக்கணுங்கிறதுக்காக இவன் கஷ்டப்படுறான். உங்களுக்கே அது உரைக்கல? ஏய் நானும் மானரோத்துக்காக தானே இந்த வேலையை விட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அவன் பேசின பேச்சுக்கு அவனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போறத தவிர வழியே இல்ல. இப்படியே சொல்லி இப்படியே செய்யுங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நான் இந்த வீட்டுல நாட்டுட்டு சாப்பிடுறத தவிர வேற வழியே இல்ல. என்னங்க மனுஷன் நீங்க? ஒரு தொழில இல்ல வேலைய ஒழுங்கா பிடிச்சு உட்கார தெரியல. சர புருஷ மாணிக்கத்தை பாருங்க. அந்த மனுஷன் கிட்ட என்னங்க இருந்துச்சு? உங்களுக்காக சொந்த வீடு இருக்கு, இடம் இருக்கு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவர் சாமர்த்தியமா எப்படி உழைச்சு கொண்டு வரான்னு பாருங்க. உங்களுக்கு ஏங்க அந்த கூறு இல்லாம போச்சு? ஏண்டி கட்டின புருஷன்கிட்ட அடுத்தவன சுட்டி காட்டி பேசுறியா? உன்னை எல்லாம் அரைஞ்சு பல்ல கழட்டா என்ன? ஏண்டி உன்னை நான் ஏமாத்தியா கட்டிக்கிட்டேன்? இந்த போஸ்ட்மாம் லட்சணம் இதுதான் தெரிஞ்சுதான் அடி கட்டிக்கிட்டேன். நல்லா பேசுங்க, ஆனா ஆம்பளையா லட்சணமா வேலை செஞ்சு சம்பாதிக்காதீங்க. கிடைக்கிற வேற அத்தனை விட்டுங்க. சர்வ புருஷனை பத்தி பேசும்போது ரோஷம் வந்தா மட்டும் பத்தாதுங்க. அந்த ஆளோட அறிவு கொஞ்சம் இருக்கு. மாணிக்கம் யோகாக்காரன், அதனாலதான் சர்வ மாதிரி ராசியான பொண்ணை கட்டியிருக்கேன். நல்லா இருக்கான்னா தருத்திரத்திலையும் அட்ட தருத்திரம். உன்னை கட்டிக்கிட்டே இப்படி இருக்கேன். என்னைக்கு உன்னை கட்டிக்கிறேன் பேச ஆரம்பிச்சோன்னா அன்னையில இருந்து அழிவு மேல அழிவுதான். இன்னைக்கு வரையும் நாய் விடாத வரல விட்டுட்டு இருக்கேன். ஏன் மாமா இப்படியா பேசுறது? தானே உங்க பொண்டாட்டி வாயும் வயிறுமா இருக்காங்கறத யோசிக்காம தர்தரம் பிடிச்சவ அப்படி இப்படின்னு சொல்றீங்களே. வேலையை விட்டுட்டு வந்ததும் இல்லாம ஏன்னு கேட்டா திட்டுறீங்களா? நான் எவ்வளவு நொந்து போய் வந்திருக்கேன் தெரியுமா? இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கீங்களே. அது தெரிஞ்ச உடனே தனத்தோட மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும். அதுவும் இல்லாம அவ ராசி இல்லாதவ அப்படி இப்படின்னு திட்டினா அவ மனசு எவ்வளவு பாடுபடும். சரி நான் கேக்குறேன், இந்த வேலை எதுக்கு விட்டீங்க? அந்த முதலாளி என்ன ஒரு நாயை நடத்துற மாதிரி நடத்தினா. அவன் எப்படி வேலை பாக்குறது? இப்படி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருங்க. நான் எதுவும் காரணம் சொல்லல. பேசாதீங்க மாமா, உங்களுக்கு சரியா நிர்வாகம் பண்ண தெரியல. கண்டபடி கடனை வாங்கிட்டு வேலைக்காரங்களோட சேர்ந்து கூத்தடிச்சு குடிச்சீங்க. அதனால சோடா கம்பெனி நஷ்டமா போச்சு. யார்கிட்டயும் கலந்துக்காம சோடா கம்பெனியை வித்தீங்க. யார்கிட்டயும் விசாரிக்காம அவசரமா ஹோட்டல் வாங்குனீங்க. என்னாச்சு? ஏமாந்து போயிட்டீங்க. இப்ப என்னடானா வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் நீங்க பண்ற தப்பாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? நீங்க தானே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ ராசி இல்லாதவன்னு பழைய தூக்கி தனத்து மேல போடுறீங்களா? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் கூசல? எல்லாரும் ஏன் தலையில முளகாரீங்க? அவ பேசுறதெல்லாம் விட்டுரு. என்னைய குத்தம் சொல்லு. அவ பேசுனதுல என்ன தப்பு? அவளுக்கு கோபம் வரதான் செய்யும். தான் புருஷன் தோத்து போறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ரொம்ப வேதனையா தான் இருக்கும். அந்த வருத்தத்துல அவ பேசினா அதுல என்ன நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்காம நீங்களே அவளை ராசி இல்லாதவன் திட்டுறீங்களே. இது என்ன மனுஷ தன்மை? கொஞ்சமாவது யோசனை இருந்தா இப்படி பேசுவீங்களா? எனக்கு யோசனை இல்லதான், நான் முட்டாள் தான். அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? அக்கா விட்டது பாக்கி தங்கச்சி வந்து பேசுறியோ? வர வர இந்த வீட்டுல நிம்மதி எல்லாம் போச்சு. தனு தனு அழாத. இங்க பாரு, நம்ம நேரம் சரியில்லைன்னா நல்ல மனுஷங்களை கூட தப்பு தப்பா பேச வைக்கும். அதான் மாமா அப்படி பேசுறாங்க. இருந்தாலும் நீயும் மாமா மனசு வருத்தப்படுற மாதிரியோ கோவப்படுற மாதிரியோ பேசாத. எப்படி சரு பேசாம இருக்க சொல்ற? அப்ப நம்ம அப்பதான். ஆனா ஒவ்வொரு தடவையும் செலவுக்காக அவர்கிட்ட போய் கையேந்து நிற்கும் போது எவ்வளவு கூலி குறுகி போற தெரியுமா? என்னதான் நீ அப்பாவை வேற மனுஷனா நினைக்கிறியா? ஆமா சரு, அவங்க சொந்த கால்ல நின்று நல்லா இருக்கும் போது நம்ம குடும்பமா தான் நினைக்கிறோம். ஆனா கையில காசு இல்லாம அங்க போய் கையேந்து நிற்கும் போதுதான் தெரியுது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டு மனுஷன். இவர் ஒழுங்கா சம்பாதிச்சா இதெல்லாம் நடக்குமா? நான்
நான் ஏன் அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்து நிக்கணும்? நான் ஏன் இவரை திட்டணும்? எல்லாம் என் தலை எழுத்து. என் வாழ்க்கையவே அழிச்சுக்க போறேன். தலையெழுத்த பத்தி எல்லாம் பேசி இனிமே என்ன ஆக போகுது? இது பாரு, இனிமே என்ன செய்யலாங்கிறத யோசிக்கணும். சரிவா, உனக்கு ஒரு காற்று போட்டு தரேன். காப்பில வேண சொல்ல விடு. ஆனா எனக்கு வேணும். நீ வா வா சொல்றல. என்ன மணி? வாங்கண்ணே. என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாம் ஒரு இதுதான். இதுதானா? இதுதானா? சந்தோஷம்டா, சந்தோஷம். அப்படியே அடி வயிற்றுலேருந்து கிளம்பி கால் வழியா பிச்சுக்கிட்டு வருது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. காசு ஏதாவது இருந்தா கொடு. என்கிட்ட எதுவும் காசு இல்லைண்ணே. என்ன மணி இப்படி சொல்ற? உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு தண்ணி அடிச்சே ஆகணும். தண்ணி அடிக்கலன்னு வச்சுக்க மண்டையே வெடிச்சிரும். அந்த அளவுக்கு பிரச்சனை. மனசெல்லாம் பாரமாயி போய் கிடக்குடா. காசு ஏதாவது இருந்தா கொடு. இப்படி தொழில் பண்ற இடத்துல வந்து தகராறு பண்றீங்க. காசு இல்லைன்னா விடுவீங்களா? என்ன மணி தொழில்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்ப காசு வேணும் கொடு. இல்லண்ணே, என்கிட்ட சுத்தமா காசே கிடையாது. காசு இல்லையா? இல்ல இல்ல அண்ணே. என்னடா அது? பணம் தானே இல்ல அமெரிக்க டாலரா? என்ன மணி பாக்கெட்லயே காசை வச்சுக்கிட்டு பெரிய ஆளாய் போயிட்ட. அண்ணே, அது வீட்டு செலவுக்குண்ணே. சரி சரி விடு. ஏ ரமேஷ் இங்க வா. அண்ணே, ஒரு ஆஃப் வாங்கிக்க, 2 கிளாஸ் தொட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிக்க. பிராக்கு பார்த்துட்டு இருக்காம விறுவிறுன்னு வா. சரிங்க. மணி என் நிலைமை ரொம்ப மோசமா போயிருச்சுடா. வேட்டைக்காரன் துரத்துறானேன்னு மானு தண்ணிக்குள்ள குதிச்சான். அங்கே ஒரு முதல்ல ஆன்னு வாயை பிறந்துட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி ஆகி போச்சுடா என் பொழப்பு. சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கல. சொல்லுங்க. அந்த மில்லு முதலாளி என்னன்னா இந்த டீ வாங்க அனுப்ப மாட்டாங்க சின்ன பயலுங்க. அவங்கள நடத்துற மாதிரி நடத்துறான். சுத்த மரியாதையாத ஆளா இருக்கான். அதான் போடா நீயாச்சும் வேலையாச்சுன்னு வந்துட்டேன். மணி நீ கூட என்கிட்ட தான் வேலை பார்த்த. ஒன்னா உட்காந்து நம்ம தண்ணியெல்லாம் அடிக்கல. என்ன மணி கேட்டுக்கிட்டு தானே இருக்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க. வீட்டுக்கு போனா பொண்டாட்டி ஏதாவது ஆறுதலா 4 வார்த்தை பேசுறாளா? என்னமோ பெருசா கலெக்டர் வேலையை விட்டு வந்த மாதிரி காலு காலில் கிடந்து கத்துறா. என்னடா மனுஷ பொழப்பு? பேசாம பன்னிக்குட்டியா பிறந்திருக்கலாம்டா. இந்த பிக்கல் புடுங்கல், புள்ள குட்டி, காசு கண்ணி, இந்த எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கும் பாரு. வாடா, இதாச்சும் ஆறுதலா தரட்டும். வை சில்றேண்ணே. அண்ணே, இங்க வேணாண்ணே. ஏண்டா? இது தொழில் பண்ற இடம். இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இதே டேபிள்ல வச்சு நம்ம எத்தனை தடவை தண்ணி அடிச்சிருப்போம். அப்போலாம் நான் இதை பார்க்கலையடா. அது உங்க தப்பு. நான் அப்படி இல்லை. இங்க கூடாதுன்னா கூடாதுதான். ஓஹோ ஐயா, உங்க ராஜாங்கத்தை நீங்க சிறப்பா நடத்துங்க. டே 2 சோடா எடுத்துட்டு வாடா. இங்கே தான் அடிக்க கூடாது, வெளியே வச்சு அடிக்கலாம்ல. அண்ணே வேணாண்ணே. ஓன் காசு தான்டா, அடிக்கலாம் வா. எடு எடு வா எடு. அட அடிக்கலாம் வா. தொழில் பண்ண விட மாட்டீங்களா? நான் பார்க்காத தொழிலா? வாடா. மணி சோடா சாக். ஏண்டா என்னைக்காச்சும் கனவுலையாச்சும் இந்த மாதிரி ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகும்னு நினைச்சிருப்பியாடா? ஏன் கெட்ட நேரம் உனக்கு நல்ல நேரமா வந்து அமைஞ்சு போச்சு. இதாண்டா சிங்கம் இழைச்சா எலி மேலே ஏறி விளையாடுமா. என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு இலகாரமா போச்சு இல்ல? ஏன் சோடா ஃபேக்டரிக்குள்ள என்ன தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்ற? என்ன தைரியம் உனக்கு? அண்ணே ஜாஸ்தி ஆயிடுச்சு உங்களுக்கு, கிளம்புங்க. என்னடா ஜாஸ்தி ஆயிடுச்சு? திமுறா? அது எனக்கு எப்பவுமே ஜாஸ்தி தான்டா. உனக்கு தான்டா புதுசா திமுரு வந்து. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன பேச்சு பேசுற? இந்த 2 சோடா பாட்டில் உள்ள எடுத்து போய். ஏய் ஏய் நான் வரேன். போடா. நான் வரணும். போயிட்டு வரேன். போடா. தானா அண்ணே மணி ஆயிடுச்சு, நான் போட்டணும். நீங்க கிளம்புங்க. எங்கடா பூட்? கிளம்புங்க. எங்கடா? நான் இங்கே படுக்கணும்டா. நான் இனிமே வீட்டுக்கு போக முடியாது. நான் ஃபேக்டரி காவலா இருந்துக்கிறேன். நான் உள்ள போய் படுத்து. என் ஃபேக்டரி நான் உள்ள படுத்து. என்ன புடிச்சியா நீ? என்னைய புடிச்சு தருட்டியா? என்கிட்ட வேலை பார்த்த நாயிடா நீ. என்ன புடிச்சு
தனு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? கொஞ்சம் தைரியமா இரு. ராத்திரி கோவமா போன மனுஷன் இன்னும் வீடு திரும்பல. போன தடவை இப்படித்தான் விஷத்தை குடிச்சுட்டாரு. ஏன் இப்படி வீணா கற்பனை பண்ணிக்கிற? இது பாரு, கோவத்துல போனவரு எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கியிருப்பாரு, வந்துருவாரு. நீ இப்படி அழுதுட்டே இருந்தனா வயிற்றுல இருக்கிற குழந்தை தானே பாதிக்கும். அது எனக்கு தெரியுது சரோ. ஆனா என்ன பண்றது, இப்படி அழவச்சு பாக்குறதே வாடிக்கை போச்சு. ஏய், அப்பா வராரு, கண்ணு தொடச்சுக்கோ. சரோ இங்க வந்தாளா? அட சரோ, இங்க இருக்கறியா நீ? ரெண்டு பேரும் அரட்டை அடிச்சிட்டு நிக்கிறீங்களா? இல்லப்பா, சும்மா பேசிட்டு இருந்தோம். அதுக்கு பேர் தான் அரட்டை. என்ன தானா சமையல கவனிக்கல? என்ன இதப்பா இப்ப போய் ஆரம்பிச்சிடுறேன். சரி. அம்மா சரோ, காலையில பஸ்ஸுக்கே போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு நிக்கிற. பஸ் போயிடுச்சு தெரியாதா? காலையில ரொம்ப வெயிலா இருக்கும்பா, சாயந்தரமா போலாம். சரி. ஆமா, வெயில்ல போனா உனக்கு தலை வலிக்கும். சரி, அப்புறமே போ. சரிப்பா. அப்பா, நீங்க ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லிடுறீங்களா நான் சாயந்தரமா வரேன்னு? சொல்லிடுறேன். எனக்கு கூட மாப்பிள்ளைட்டு இன்னொரு சமாச்சாரம் சொல்லணும், நான் ஃபோன் பண்றேன். ஆமா, என்ன வீடு அமைதியா இருக்கு, போஸ் எங்க காண? அவரு டீ கடைக்கு போயிருக்காரு பேப்பர் பாக்குறதுக்கு. ஓஹோ, மகாராஜா டீ கடையில் உட்காந்து சாவகாசமா பேப்பர் அரிசிலாம் அழைச்சி விட்டு வேலைக்கு போறதா உத்தேசமா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலையை பிடிச்சு கொடுத்துருக்குறேன், நேரத்து போக துப்பு இல்ல அவனுக்கு. என்னைக்கு திருந்த போறான்? சரி சரி, நான் போன் பண்ணிட்டு வரேன். சரிப்பா. தனு, தனு, எல்லாம் சரியாயிடும், அழாத.